சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு முக்கியமான உன் துணையின் செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன். உன் துணை நம்பி சென்ற உறவு உன் துணைக்கு என்ன செய்தது என்பதை உன்னிடம் தெரிவிக்க வந்தேன். உறவு என்றாலே பலவிதமான மனிதர்கள் இருப்பார்கள். அதிலும் உன் துணை நம்பி சென்ற உறவை பற்றித்தான் நான் சொல்ல வந்தேன். அப்பா சொல்வதை பொறுமையாக கேள். உன் வாழ்க்கையில் நீ யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து விட்டாய். அப்பா சொல்படி அவர்களிடம் நீ இடைவேளை விட்டு பழகுவதால் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வரப்போகிறது. அதற்கு இடையூறாக யாரும் இருக்கவும் மாட்டார்கள். நான் இறக்கவும் விடமாட்டேன். உன் வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவனமாக ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னை மீறி உன்னை யாராலும் தொடவும் முடியாது. இப்பொழுது உன் துணை நம்பி சென்ற உறவு உன் துணைக்கு என்ன செய்தது என்று கூறுகிறேன் கேள். உன் துணை அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையால் உன்னை உதாசீனப்படுத்தி உன் வாழ்க்கை வேண்டாம் என்று உன்னை உதறிவிட்டு முழு நம்பிக்கையோடு அவர்களின் பின்னே சென்றார் அல்லவா? அந்த உறவு உனக்கு இப்பொழுது என்ன செய்தது என்று கேள். அவர்களால் உனக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விட்டார்கள். இந்த வேளையில் கைகளிலும் பைகளிலும் ஒன்று இல்லாமல் வெறும் கையோடு அனாதையாக நின்று கொண்டிருக்கும் உன் துணையின் வேலையும் அவர்கள் கெடுத்து விட்டார்கள். உன் துணையால் இனி ஒன்றும் நடக்காது என்ற நேரத்தில் அவரை தனியாக அனாதையாக விட்டு விட்டார்கள். இப்பொழுது நம்பி சென்றவர்கள் நடுத்தெருவில் விட்டுவிட்டு போனால் எப்படிப்பட்ட ஒரு சூழலும் அந்த மனம் எப்படி இருக்கும் என்பதை, எத்தனை வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கின்றாய். அவர்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து விட்டார்கள். இனி உன் துணையிடம் எதுவும் இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்ற சூழலில்தான் இந்த காரியத்தை செய்துவிட்டார்கள். நம்பிக்கை துரோகம் செய்த உன் துணைக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்துவிட்டது. உன் துணைக்கு இந்த நிலைக்கு இது சரியா தவறா என்று நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாயா? நான் சொல்கிறேன் கேள். உன் துணைக்கு இந்த நிலை சரிதானே? இந்த நிலை வந்தால்தானே உன் நிலை அவருக்கு தெரிய வரும். வேதனை என்றால் என்ன, வெறுப்பு என்றால் என்ன, உதறி சென்றால் என்ன ஆகும், வேதனைப்பட்டால் எத்தனை பாடுபடும் என்று அவரும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நடப்பது எல்லாம் நன்மைக்காக மட்டும்தான். உன் வாழ்க்கைக்கான அனைத்தும் நான் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். கூடிய விரைவில் அதை சரி செய்து கொண்டு விடவே உன் வாழ்க்கைக்கு உன் மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.